வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியானது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோமேனால் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு அழைப்பாளராக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கலந்து கொள்வார் என்ற செய்தியானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே விஜய் அவர்களுடன் கலந்து கொண்டு உரையாடி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு முக்கிய உரையாற்ற இருக்கிறார். இதில் அவர் தாவேகா நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய உத்தரவினை பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பார்த்தோமெனால் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். உயிருக்கு மேலாக தமிழக மக்கள் மீது கொண்டிருக்கும் அன்பினாலும் அக்கறையினாலும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் தொடங்கிய நமது தமிழக வெற்றி கழகம் கடந்த ஓராண்டுகளாக தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து வருகிறது என்று குறிப்பிட்டு இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளுக்காக கீழ்கண்டவர்கள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி 18 பேர் அடங்கிய இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மற்றும் திருப்பூரில் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சூரிய நாராயணன், மோகன் ராஜா, பாலாஜி, நரேந்திரன், தீனாத், யாகு, ராஜேஷ், ரமேஷ், சசிகணேஷ், தேவா, விஸ்வநாதன், ஹேமா, விஜயதேவி, புஷ்பராஜ், பவானி, கௌதம், ஜான், ராஜேஷ், கண்ணன் உள்ளிட்ட 18 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பாளர்கள். அதே போன்று நிகழ்ச்சிக்கு பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அழைப்பு விடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழுவை தொடர்பு கொண்டு ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் குறித்த தகவல்களை கேட்டறியலாம் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை தற்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒப்புதலோடு வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் பிரசாந்த் கிஷோர், ஆதவர்ஜுனா, அதே போன்று ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக தாவேகாவின் ஆண்டு விழா இருக்கிறது. இதில் கட்சியில் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று ஊடகத்தினருக்கு உள்ளே அனுமதி இல்லை. இதை ஒரு இண்டோர் மீட்டிங்காக நடைபெற இருக்கிறது. நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்ற முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. விஜய் அவர்களுடைய உரை மட்டுமே வெளியே கொடுக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிகழ்வுகள் எதுவும் வெளியே அளிக்கப்படாது என்ற தகவலும் தற்பொழுது வெளியே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு தொடக்க விழா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்களுடைய உரை எப்படி இருக்கும், அதே போன்று கூட்டணியை கட்டமைப்பது, தேர்தல் அறிக்கை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த 2ஆம் ஆண்டு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.